சிவாய நம. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்று நாம் தேவார பாடல் பெற்ற தலங்களில் பாண்டிய நாட்டு தலமான ராமேஸ்வரம் என்ற ராமநாத சுவாமி திருக்கோயிலை பற்றிய வரலாறை பார்க்கலாம். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் ஒரு சிவன் கோவிலாகும். சம்பந்தர், அப்பர் ஆகியோரின் பாடல் பெற்ற இத்தலம் தமிழ்நாட்டின் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரத்தில் அமைந்துள்ளது. இந்தியாவில் உள்ள 12 ஜோதிர்லிங்க தலங்களும் ஒன்றாகவும் கருதப்படுகிறது. இத்தலத்தில் ராவணனை கொன்ற பாவம் தீர ராமன் வழிபட்டார். இக்கோவிலின் மூலவர் பெயர் ராமநாத சுவாமி, அம்மன் பெயர் பர்வதவர்த்தினி. இனி இக்கோவிலின் தல வரலாறை நாம் பார்க்கலாம். ராவணனிடமிருந்து சீதையை மீட்க ராவணனிடம் போர் புரிந்து அவனை கொன்றார் ராமர். ராவணன் பிராமணன் ஆதலால் ராமனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் வரக்கூடாது என்பதற்காகவும் ராவணனை கொன்ற பாவத்தினை நீங்க ராமர் மணலால் ஆன லிங்கத்தை வைத்து பிரதிஷ்டை செய்தார். எனவே ராமனே ஈஸ்வரனை வணங்கியதால் இக்கோவில் மூலவர் சிவபெருமானுக்கு ராமநாத சுவாமி என்றும் ராமேஸ்வரமும் அதாவது ராம ஈஸ்வரம் என்றும் பெயர் பெற்றது. இங்குள்ள அக்னி தீர்த்தத்தில் நீராடி ராமநாதரை வழிபட்டால் பாவங்கள் நீங்கி வாழ்வு பலம் பெருகும் என்பது நம்பிக்கையாகும். இது காசி ராமேஸ்வரம் யாத்திரை செல்பவர்கள் முதலில் ராமேஸ்வரத்தில் அக்னி தீர்த்தத்தில் நீராடி மணல் மற்றும் தீர்த்தம் எடுத்துக்கொண்டு காசி சென்று கங்கை தீர்த்தத்தில் மணலை போட்டுவிட்டு காசி விஸ்வநாதருக்கு அக்னி தீர்த்தத்தை அபிஷேகம் செய்து காசியிலிருந்து கங்கை தீர்த்தம் எடுத்து வந்து ராமநாதருக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் என்பது மரபாக உள்ளது. இங்கு கோவில் கொண்டுள்ள அம்மன் பெயர் பர்வதவர்த்தினி அம்மனாகும். பர்வதவர்த்தினி அம்மன் பீடத்திற்கு கீழே ஆதிசங்கரர் நிறுவிய ஸ்ரீ சக்கரம் உள்ளது. சக்தி பீடங்களில் இத்தலம் சேது பீடம் ஆகும். அம்பிகைக்கு சித்திரை பிறப்பன்று மட்டும் சந்தன காப்பு அலங்காரங்கள் செய்கின்றார்கள். அம்மன் சந்நிதி பிரகாரத்தில் விபீஷணன் அமைத்த ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்ட கோலத்தில் பெருமாள் காட்சியளிக்கிறார். அம்மன் சந்நிதியில் அஷ்டலட்சுமி மற்றும் மேற்கு நோக்கிய சண்டிகேஸ்வரி ஆகியோர் உள்ளனர். முதல் பிரகாரத்தில் சீதை அமைத்த மணலிங்கத்திற்கு ராமர் பூஜை செய்யும் சன்னதியும் உள்ளது. மேலும் பல்லாயிரக்கணக்கான ருத்ராட்சங்கள் சேர்த்து பின்னப்பட்ட பந்தலில் நடராஜர் காட்சி அளிக்கிறார். யோகக்கலையில் தேர்ச்சி பெறவும் நாகதோஷ நிவர்த்திக்காகவும் இந்த சன்னதியில் நாக வடிவில் உள்ள பதஞ்சலி முனிவரிடம் வேண்டிக் கொள்கிறார்கள். இரு லிங்கங்களுக்கு மத்தியில் சரஸ்வதி, சங்கரநாராயணர், அர்த்தநாரீஸ்வரர், ஏகாதச ருத்ரலிங்க சன்னதிகள் அமைந்துள்ளன. கற்ப கிரகத்தில் உள்ள ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்த படிகலிங்கத்திற்கு நாள்தோறும் காலை 5 மணி முதல் 6 மணி வரை பாலாபிஷேகம் செய்யப்படுகிறது. இங்குள்ள 3வது பிரகாரம் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். கோவிலின் பிரசித்தி பெற்ற இந்த 3ஆம் பிரகாரத்தில் தற்போதைய 1212 தூண்களுடன் கூடிய இந்த பிரகாரம் 690 அடி நீளமும் 435 அடி அகலமும் 22.5 அடி உயரமும் கொண்டது ஆகும். இங்குள்ள ஜோதிர்லிங்கமும் சிறப்பு வாய்ந்தது. அதன் வரலாறையும் பார்க்கலாம். சிவபெருமான் ஜோதி ரூபமாக காட்சியளிக்கும் 12 தலங்கள் இந்தியாவில் உள்ளன. அதில் ஒன்று ராமேஸ்வரம். மற்ற 11 தலங்களும் பிற மாநிலங்களில் உள்ளன. விபீஷணன் ராமருக்கு உதவி செய்ததன் மூலம் ராவணன் அழிவிற்கு அவனும் ஒரு காரணமாக இருந்தான். இந்த பாவம் நீங்க இங்கு லிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்டான். அவனுக்கு காட்சி தந்த சிவன் அவனது பாவத்தை போக்கியதோடு ஜோதி ரூபமாக மாறி இந்த லிங்கத்தில் ஐக்கியமானார். இதுவே ஜோதிர்லிங்கம் ஆயிற்று. இந்த லிங்கம் சுவாமி சந்நிதி பிரகாரத்தில் மேற்கு நோக்கி அமைந்துள்ளது. இங்கு முதல் தரிசனம் யாருக்கு என்று பார்க்கலாம். ஆஞ்சநேயர் தாமதமாக காசியிலிருந்து கொண்டு வந்த லிங்கத்திற்கு விஸ்வநாதர் என்று திருநாமம் சூட்டப்பட்டுள்ளது. ராமநாதர் சன்னதிக்கு இடப்புறமுள்ள சன்னதியில் இவர் இருக்கிறார். விசாலாட்சிக்கும் தனி சன்னதி இருக்கிறது. ஆஞ்சநேயர் சிரமப்பட்டு கொண்டு வந்த லிங்கம் என்பதால் தன் பக்தனுக்கு மதிப்பளிக்கும் வகையில் முதலில் விஸ்வநாதருக்கு பூஜை செய்ய ராமர் ஏற்பாடு செய்தார். அதன்படி இப்பொழுதும் விஸ்வநாதருக்கு பூஜை செய்யப்பட்ட பின்பே சீதையால் உருவாக்கப்பட்ட ராமநாதருக்கு பூஜை நடக்கிறது. கோயிலுக்கு வருபவர்கள் விஸ்வநாதரை தரிசித்த பின்னரே ராமநாதரை தரிசிக்க வேண்டும்.
ஆஞ்சநேயர் கொண்டு வந்த மற்றொரு லிங்கம் கோவிலின் நுழைவு வாயிலில் வலப்பக்கம் உள்ளது. இங்குள்ள உப்பு லிங்கத்தை நாம் பார்க்கலாம். ஒரு சமயம் இக்கோவில் லிங்கம் மணலால் செய்யப்பட்டதல்ல என்றும், அப்படி இருந்தால் அபிஷேகத்தின் போது கரைந்திருக்க வேண்டும் என்றும் சிலர் வாதம் செய்தனர். அப்பொழுது பாஸ்கரராயர் என்ற அம்பாள் பக்தர் தண்ணீரில் எளிதில் கரையும் தன்மையுடைய உப்பில் ஒரு லிங்கம் செய்து அதற்கு அபிஷேகம் செய்தார். அந்த லிங்கம் கரையவில்லை. அம்பாளை வணங்கும் தன்னால் பிரதிஷ்டை செய்த லிங்கமே கரையாத போது சீதாதேவி பிரதிஷ்டை செய்த லிங்கம் கரையாததில் ஒன்றும் அதிசயமில்லை என்று நிரூபித்தார். ராயர் செய்த உப்பு லிங்கத்தை பிரகாரத்தில் ராமநாதர் சந்நிதிக்கு பின்புறம் நாம் காணலாம். உப்பின் சொரசொரப்பை அந்த லிங்கத்தை பார்த்தாலே உணர முடியும். இனி அடுத்ததாக அக்னி தீர்த்தம் என்ற பெயர் வர காரணம் என்ன என்று பார்க்கலாம். ராமேஸ்வரம் கடல் அக்னி தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. சீதையின் கற்பை நிரூபிப்பதற்காக அவளை அக்னி பிரவேசம் செய்தார் ராமர். சீதையை தொட்ட பாவம் நீங்க அக்னி பகவான் இங்கு கடலில் நீராடி தோஷம் நீங்க பெற்றார். எனவே இந்த தீர்த்தம் அக்னி தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. சீதையின் கற்பு திறன் அக்னியே சுட்டதாகவும் அந்த வெண்மை தாழாத அக்னி இந்த கடலில் மூழ்கி தனது வெப்பத்தை தணித்ததாகவும் சொல்வது உண்டு. இனி இங்குள்ள தீர்த்தங்களை நாம் பார்க்கலாம். இங்கு பக்தர்கள் முதலில் தனுஷ்கோடி கடலில் நீராட வேண்டும். பின்னர் ராமேஸ்வரன் கோவிலில் உள்ள 22 தீர்த்தங்களிலும் பின்வரும் வரிசையில் நீராட வேண்டும். இந்த தீர்த்தங்களில் நீராடினால் ஏற்படும் பலனையும் நாம் பார்க்கலாம். மகாலட்சுமி தீர்த்தத்தில் நீராடினால் செல்வ வளம் பெருகும். சாவித்ரி தீர்த்தத்தில் நீராடினால் பேச்சு திறன். காயத்ரி மந்திரத்தின் உள்ளுயிராக இருக்கக்கூடிய ஜோதி வடிவமான சக்தியே சாவித்ரி. இவள் பிரம்மாவின் பத்னி ஆவாள். எனவே இந்த தீர்த்தத்தில் நீராடினால் பேச்சு திறன் அதிகரிக்கும். இனி காயத்ரி தீர்த்தம் உலகத்திற்கே நன்மை கிடைக்கும். இனி சரஸ்வதி தீர்த்தம் கல்வியில் அபிவிருத்தியும். சங்கு தீர்த்தத்தில் நீராடினால் வாழ்க்கை வசதி அதிகரிக்கவும். சக்கர தீர்த்தத்தில் நீராடினால் மன உறுதி பெறவும். சேது மாதவ தீர்த்தம் தடைப்பட்ட பணிகள் சுலபமாக முடித்ததால் இத்தீர்த்தத்தில் நீராடவும். நல தீர்த்தம், நீல தீர்த்தம், கவய தீர்த்தம், கவாட்ச தீர்த்தம், கந்தமாதன தீர்த்தம், அதாவது இந்த தீர்த்தத்தில் நீராடினால் எந்த துறையிலும் வல்லுநர் ஆகலாம் என்றும். அடுத்தது பிரம்மஹத்தி விமோசன தீர்த்தம், கங்கா தீர்த்தம், யமுனை தீர்த்தம், கயா தீர்த்தம், சர்வ தீர்த்தம். இந்த தீர்த்தத்தில் நீராடினால் எப்பிறவியிலும் செய்த பாவங்கள் நீங்கும். சிவ தீர்த்தத்தில் நீராடினால் சகல பீடைகளும் ஒழியும். சத்தியாமிர்த தீர்த்தத்தில் நீராடினால் ஆயுள் விருத்தியாகும். சந்திர தீர்த்தத்தில் நீராடினால் கலை ஆர்வம் பெருகும். சூரிய தீர்த்தத்தில் நீராடினால் முதன்மை ஸ்தானம் நாம் அடையலாம். கோடி தீர்த்தத்தில் நீராடினால் முக்தியை அடையலாம், அதாவது மறுபிறவி இல்லாத நிலையை நாம் அடையலாம். இவ்வாறு 22 தீர்த்தங்களில் நீராடினால் நமக்கு பலனும் நிச்சயம் ஆகும். இனி பாதாள பைரவரை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். ராமர் இங்கு சிவபூஜை செய்த பொழுது அவரை பிடித்த பிரம்மஹத்தி தோஷம் விலகியது. ஆனால் அந்த தோஷம் எங்கு செல்வது என தெரியாமல் திணறியது. அதனால் வேறு யாருக்கும் பாதிப்பு உண்டாகாமல் இருக்க சிவன் பைரவரை அனுப்பினார். அவர் பிரம்மஹத்தி தோஷத்தை தன் திருவடியால் அழுத்தி பாதாளத்தில் தள்ளினார். பின்னர் இத்தலத்திலேயே அமர்ந்து இங்கு வரும் மனம் திருந்திய பக்தர்களின் கொடிய பாவங்களை பாதாளத்துக்குள் தள்ளுபவராக அருள் செய்கிறார். இவருக்கு பாதாள பைரவர் என்ற பெயர் உண்டு. இவரது சந்நிதி கோடி தீர்த்தம் அருகில் உள்ளது. அடுத்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சுக்ரீவன் கோவிலை பற்றியும் பார்க்கலாம். சீதையை மீட்பதற்கு உதவி செய்த சுக்ரீவனுக்கு நன்றி கடனாக ராமர் அவனுக்கு அநீதி இழைத்த வாலியை கொன்றார். வாலி அழிவதற்கு சுக்ரீவனும் ஒரு காரணமாக இருந்ததால் அவருக்கும் தோஷம் உண்டானது. தோஷ நிவர்த்திக்காக இங்கு ஒரு தீர்த்தம் உருவாக்கி சிவனை வழிபட்டு விமோச்சனம் பெற்றார். இந்த தீர்த்தத்துடன் கூடிய சுக்ரீவன் கோவில் ராமநாதர் கோவிலில் இருந்து ராமர் பாதம் செல்லும் வழியில் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இனி காவியுடையில் இரட்டை விநாயகர் இதை பார்க்கலாம். பர்வதவர்த்தினி அம்பாள் சந்நிதி பிரகாரத்தில் சந்தான விநாயகர், சௌபாகிய விநாயகர் என 2 விநாயகர்கள் அடுத்தடுத்து இருக்கின்றனர். இவர்களுக்கு காவியுடை அணிவிக்கப்படுகிறது. விநாயகர் பிரம்மச்சாரி என்பதால் இவ்வாறு அணிவித்திருப்பதாக சொல்கிறார்கள். குழந்தை பாக்கியம் கிடைக்கும், செல்வ செழிப்புக்காகவும் இவரிடம் வேண்டிக் கொள்கிறார்கள்.
மேலும் அம்பாள் சந்நிதி பிரகாரத்தில் பள்ளி கொண்ட கோலத்தில் ரங்கநாதர் காட்சியளிக்கிறார். ராமர் பூஜித்த ரங்கநாதரை பெற்ற விபீஷ்ணன் சந்தர்ப்பவசத்தால் அச்சிலையை காவிரி கரையில் வைத்துவிட்டு இலங்கை திரும்பினான். அப்போது தன் திருப்திக்காக இங்கு வேறொரு ரங்கநாதரை பிரதிஷ்டை செய்து வழிபட்டான். 7 தலையுடைய ஆதிசேஷன் மீது சயனம் கொண்டுள்ள இந்த ரங்கநாதர் கையில் தண்டத்துடன் காட்சியளிப்பது சிறப்பான அமைப்பாகும். இங்குள்ள வாள் இல்லாத ஆஞ்சநேயரை பற்றியும் நாம் பார்க்கலாம். கைலாயத்தில் இருந்து தான் லிங்கம் கொண்டு வரும் முன்பாக சீதையால் உருவாக்கப்பட்ட மணல் லிங்கத்திற்கு ராமபிரான் பூஜை செய்தது கண்டு ஆஞ்சநேயர் தன் தாமதத்துக்காக வருந்தினார். ஆனாலும் அந்த மணல் லிங்கத்தை வாளால் பெயர்க்க முயன்றார். இந்த நிகழ்வின் போது அவரது வாள் அறுந்தது. இதன் அடிப்படையில் வாள் இல்லாத கோலத்தில் ஆஞ்சநேயருக்கு தனி கோவில் உள்ளது. ராமநாத சுவாமி கோவிலில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இக்கோவில் உள்ளது. இங்கு கடல் மணலால் உருவாக்கப்பட்ட மற்றொரு வாள் இல்லாத ஆஞ்சநேயர் சிலையில் சிப்பி பதிந்திருப்பதையும் நாம் காணலாம். மேலும் சீதையை மீட்பது குறித்து ராமர் ஆலோசித்த இடத்தில் ராமர் பாதம் இருக்கிறது. பொதுவாக கோவில்களில் தாழம்பூ வழிபாடு நடப்பதில்லை. இது எந்த பாவத்தையும் தீர்க்கும் தலம் என்பதால் இங்கு சிவனுக்கு தாழம்பூவும் சுட்டுகின்றார்கள். இந்த சிறப்புமிக்க தலத்தை குறித்து திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் தேவார பதிகங்கள் பாடியுள்ளார்கள். தேவார பாடல் பெற்ற பாண்டி நாட்டு தலங்களில் இது 8வது தலம் ஆகும். இத்தனை சிறப்புமிக்க இத்தலத்தை வழிபட்டு நாமும் நமது பாவங்களை போக்கி இறைவனது அருள் பெறலாம். இனி அடுத்த வாரம் மற்றொரு பாடல் பெற்ற தேவார தலத்தை நாம் தரிசனம் செய்யலாம். திருச்சிற்றம்பலம். திரு மாமணி நாகம் ஆட திளைத்துரு தீ அழல்வாய். திரு மாமணி நாகம் ஆட திளைத்தொரு தீ அழல்வாய். நரி கதிக்க எரியேந்தி ஆடும் நலமே தெரிந்துணர்வார். எரி கதிர் முத்தம் இலங்கு காணல் ராமேசுரமேய. விரி கதிர் வெண்பிறை மல்கு சென்னி விமல செய்யும் ஜெயலே. திருச்சிற்றம்பலம்.